வெள்ளத்தால் பாதிக்கப்படாத மக்களுக்கு தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளத்தால் பாதிக்கப்படாத, வெள்ள அனர்த்தம் வராத இடங்களில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியும், வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் இப்போ நானும் வாழ்கிறேன். வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் தான் சரியாக மட்டும் வெள்ளம் பாதிக்கப்பட்டு நிறைய உடைமைகளை, வீடுகள் எல்லாம் சரியாக மட்டும் டேமேஜ் ஆகி நிறைய இழந்துட்டாங்க நிறைய விஷயங்கள். அப்போ குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களுக்கு குர்ஆன் என்றது எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எங்களோட பிரதேசத்தை பொறுத்தவரையில் நிறைய மஸ்ஜிதுகள், நிறைய வீடுகள், 90-95% வீடுகளில் குர்ஆன் இல்லை. நிறைய பேர் குர்ஆன் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என் வீடியோவில் நான் எங்களோட பள்ளிக்கு குர்ஆன் கொஞ்சம் கிடச்சிச்சு மாஷாலான்னு சொல்லி, அதனால் மிச்சம் பேர் குர்ஆன் கேட்டு கொண்டு நிற்கிறாங்க. ஒரு வீட்லேயும் குர்ஆன் இல்லை, மஸ்ஜிதுகளையும் இல்லை. அதனால் ஒரு சின்னோரு ஏண்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், இப்போ ரமலான் மாதமும் வருது முன்னுக்கு, குர்ஆனுடைய மாதம். அப்போ குர்ஆன் எவ்வளோ தேவைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட் உண்டு, பாதிக்கப்படாத ஏரியாக்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் உங்களோட வீடுகளில் குர்ஆன்கள் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு அதிகமான குர்ஆன்கள் இருந்தால், அதாவது பாவிச்சு படாமல் குர்ஆன்கள் சில வீடுகளில் இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குர்ஆனில் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடுகளில் உள்ளது, உங்களோட பக்கத்து வீடுலாம் கேட்டு, உங்களோட வீடுகளில் லேன் இருக்கிற எத்தனை வீடு 10-15 வீடு தான் அவங்களோட மஷூரா பண்ணி அந்த குர்ஆனை கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி மஹல்லா ரீதியாக கொஞ்சம் இதை பற்றி மஷூரா பண்ணிட்டு மஹல்லாவில் எக்ஸ்ட்ரா இருக்கிற குர்ஆன்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு 7 மனுஷன்னா இந்த இப்போ எனக்கு சொல்லலாம் எங்கடைய ஏரியா பார்த்து. அதே மாதிரி நிறைய ஏரியாக்கள் எங்களுக்கு தெரியும், கம்பளை கெளியோ இங்கெல்லாம் தண்ணியில் நிறையா எஃபெக்ட் ஆகிடுச்சு வெள்ள தண்ணியில். அப்போ அவங்களுக்கும் அதே தேவைக்கும். குறிப்பாக இப்போ நாய்க்கக்கூடிய ஏரியா பொறுத்தவரை வெள்ளம்பிட்டில் நிறைய தேவை இருக்குது, குர்ஆனுடைய தேவை. இனி எல்லாத்துக்கும் புதிய பிரதிகள் எடுத்து கொடுக்குறதுல சிரமமாக இருக்குது. மிச்சம் பேருக்கு முயற்சி பண்ணி கொண்டு மீக்கிறாங்க. நீங்களும் அந்த பங்களிப்பை அங்கே அந்த பங்களிப்பு உங்களுக்கும் மேலும் செய்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் குர்ஆன்களை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி போட்டு, வெள்ளம்பிட்டியில் சென்டர்ஸில் இருக்குது, ஜெமியா இருக்குது, மஸ்ஜித் ஃபெடரேஷன் இருக்குது, இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியில் சரி கண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த குர்ஆன்களை எங்களுக்கு கொடுக்கலாம் ஏரியாக்கள். இல்லாட்டி கண்டாக்ட் நம்பர் சொல் தேவையான சொன்னால் என்னைய கண்டாக்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் சொல்ல தாரேன். நிறைய மஸ்ஜிதுகளோட கண்டாக்ட் நம்பர் இருக்குது, எங்களோட ஃபெடரேஷனும் இருக்குது. அந்த மஸ்ஜிதுகளுக்கு உங்களுக்கு டொனேட் பண்ணே மேலும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குர்ஆன்களை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்க. இது ஏண்ட பர்சனல் கருத்து. எனக்கு கூட்டாளி ஒன்று நேற்று சென்னார் இப்படி செஞ்சாலும் நல்ல மென்னு சொல்லி நீ அவட்ட கருத்துன்னு தான். அதனால் எழுமான மட்டும் குர்ஆன்களை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பாதிக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் உங்களை எல்லாத்துக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.